எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல் அமாசா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சுடர் வந்து குழந்தைங்கிட்ட பேச பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து எந்த குழந்தைங்களும் வந்து பேசவே இல்ல. "நீ இங்கேருந்து போலாம். நாங்க கண்டிப்பா உன்ன பார்க்க கூட மாட்டோம். நீ உன்னோட திட்டத்த கூட எங்கள்ட்ட சொல்லல." அப்படின்னு சொல்லி சுடர வெளியில போன்னு சொன்னனால சோகமா வந்து வெளியில வந்து போறாங்க. அஞ்சலி மட்டும் பேசுறாங்க. "சுடர், நான் உனக்கு ஒரு ஐடியா வந்து தரட்டா? நீ எப்படி எங்க மனசுக்குள்ள இடம் பிடிச்ச ஞாபகம் இருக்கா? அப்பா வந்து எங்களுக்கு சாலட்டுங்கிற மாரி தான் சாப்பாடு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. நீ வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு குடுத்தல்ல. அதே மாரி இன்னொரு வாட்டி இவங்கள எல்லாரையும் நீ கைக்குள்ள போட்டுக்கணும்னா, சாப்பாட வச்சு மட்டும் தான் வந்து கைக்குள்ள போட்டுக்க முடியும். பார்த்துக்க, நான் இந்த ஐடியா குடுத்தேன்னு சொல்லிடாத." அப்படின்னு சொல்லி அப்படியே அஞ்சலி மாட்டுக்கும் போறாங்க. "என்ன அஞ்சலி, கடைசில வந்து நீயே இப்படி பண்ணிட்ட? எனக்கு சுடர ரொம்பவே பிடிக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சுடர் அம்மாவும் வந்தா எல்லாத்துக்குமே வந்து நல்லது. நம்மள நல்ல விதமா பார்த்துப்பா. நீங்க இப்ப யோசிக்க வேண்டியது, சுடர வந்து எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பேசக்கூடாது. முதல்ல எதுவா இருந்தாலும் அமைதியா வந்து இருக்கணும். நான் சொல்றத மட்டும் கேளுங்கன்னோனே, "அஞ்சலி, உனக்கு என்ன தெரியும்? அப்பா சொன்ன முடிவ வந்து எதிர்த்து நின்னு, நீயே வந்து சுடர வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. எனக்கு டோட்டலா வந்து பிடிக்கவே இல்ல. மனோகரி வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நெனச்சு பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சோகமாயிடுறாங்க. பசங்களால எந்த விளக்கத்தையும் வந்து குடுக்க முடியல. மனோகரியா இருந்தாலும், சுடரா இருந்தாலும், எனக்கு பிடிக்கலன்னா, பிடிக்கலன்னு தான் சொல்லி 3 பசங்களும் சொல்லிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்க மனசெல்லாம் மாறத்தான் போகுது. நாளைக்கு வாய்க்கு ருசியா வந்து சமைச்சு குடுக்க போறா சுடருங்கிற மாரி யோசிக்கும்போது, காலையில சட்டுப்புட்டுன்னு சீக்கிரம் எந்திச்சு, குழந்தைங்கள வந்து ரெடி பண்றதுக்கு போனா பிரச்சனையாயிடும். அவங்களே வந்து ரெடி ஆகிக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வராங்க. சுடர் வந்து வழக்கம் போல வந்து சூப்பரா வந்து சமைச்சுட்டு இருக்காங்க. செல்வி வந்து இத பார்க்குறாங்க. பார்த்தோனே மனோகரிட்ட வந்து சொல்றாங்க. "மேடம், போச்சு மேடம் போச்சு. எப்போதும் வந்து பிரியாணி செஞ்சு குழந்தைங்கள வந்து கைக்குள்ள போட்டுக்க போறா. முன்னாடி மாரியெல்லாம் அபியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏத்துக்க மாட்டா. நீங்க போய் அபி கிட்ட பேசுறது, கவின், காவியா கிட்ட பேசுறதெல்லாம் சரி வராது. ஏன்னா, அவங்க என்ன மனசுல வந்து முடிவு எடுத்திருக்காங்கன்னு நம்ம பொறுமையா இருந்து தான் பார்க்கணும்னு" செல்வி வந்து ஐடியா குடுத்தோனே, "பரவால்ல செல்வி, நீயும் வர வர புத்திசாலித்தனமா ஐடியா வந்து குடுத்துட்டு இருக்க." அப்படின்னு சொன்னோனே, சாப்பாடு நல்ல விதமா சமைச்சாச்சு. இப்போதைக்கு இந்த சாப்பாடு குழந்தைங்க சாப்பிட்டாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்டேருந்து விலகி போறத தடுக்கிறதுக்கு உதவுங்கிற மாரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குழந்தைங்கலாம் கீழ இறங்கி வராங்க. வந்தோனே சாப்பிடலான்னு தான் வராங்க. அவங்க பிரியாணி ஸ்மெல்ல பார்த்தோனே அப்படியே கிட்டக்க வராங்க. "என்ன சுடர், நாங்க பழசெல்லாம் மறந்துட்டு, நீ சமைச்சு குடுத்தேங்கிறனால எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிடுவோம்னு நெனச்சியா? எங்களுக்கு சாப்பாடு வேணாம். நான் ஒண்ணும் சமாதானத்துக்காகலாம் சமைக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க." அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ எதுவும் பேச வேணாங்கிறல்ல. எங்களுக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம்." "ஏய்! சுடர் பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது காது குடுத்து கேளுங்களேன். ஏன் தான் இப்படி பண்றீங்க? சுடர், நீ பேசு சுடர்." "அஞ்சலி, வர வர எங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிற. உனக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியல." "யாரு? எனக்கு தெரியலையா? எனக்கு தான் நல்லா தெரியுது. உங்களுக்கு தான் தெரியலங்கிற மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. "இப்போ வரப்போறியா இல்லையா?" "இல்ல, நீ சாப்பிட்டு வரதா இருந்தா கூட சாப்பிட்டு வா. நாங்க ஒண்ணும் கவலைப்படல. நீங்க சாப்பிடாதப்ப நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்னு" சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாப்பிடாம அப்படியே வெளியில வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் மனோகரி இதெல்லாம் பார்த்தோன்னே, அப்பாடா! குழந்தைங்க வந்து சாப்பிட்டுருவாங்கன்னு நினைச்சு யோசிச்சேன். சாப்பிடவே இல்ல. சுடருக்கு நல்லா பதிலடி குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டே வந்து மனோகரி வந்து வராங்க. அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "குழந்தைங்க, நீ சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுருவாங்கன்னு தான் நினைச்சேன். அப்படிதான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா, இந்த குழந்தைங்கள வச்சு தான் இந்த வீட்ல வந்து நீ எனக்கு வந்து குடைச்சல் குடுத்துக்கிட்டு இருந்த. அவங்களோட ஆதரவு உனக்கு அமோகமா இருந்துச்சு. இப்ப இந்த குழந்தைங்களே உன்ன வெறுக்குறாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எழில் வீட்ல உன்னால நிம்மதியாலாம் இருக்க முடியாது. நிரந்தரமாவும் தங்க முடியாது. இந்த தாலி கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு தான் வரப்போது. வரலன்னா வர வைப்பேன். இத நான் செய்ய தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி மாட்டுக்கும் மாடிக்கு வந்து ஏறி போய்க்கிட்டே இருக்காங்க. சுடர் இது எல்லாத்தையும் நினைச்சு வேதனையோட இருக்காங்க.